அனைவரும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது. அது என்ன செய்தி போன்ற முழு விவரங்களையும் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வருகிற ஜனவரி 14 கொண்டாடப்பட இருக்கிறது. இதையொட்டி பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று தமிழக அரசு கடந்த சில நாட்களுக்கு முன் அறிவித்தது. மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பச்சரிசி, சர்க்கரை ஆகியவற்றை தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் கொள்முதல் செய்து நியாய விலை கடைகளுக்கு நகர்வு செய்ய வேண்டும். பொங்கல் பரிசு தொகுப்பை குடும்ப அட்டைதாரர்களுக்கு விநியோகம் செய்ய ஏதுவாக பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பொருட்கள் அனைத்தும் நியாய விலை கடைகளுக்கும் சென்றடைவதை கூட்டுறவு சங்கங்களின் மண்டல இணைப்பதிவாளர்கள் உறுதி செய்ய வேண்டும். பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள கரும்பை கொள்முதல் செய்ய மாவட்ட அளவில் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பொங்கல் பரிசு தொகுப்புக்கான டோக்கன்களை வீடு வீடாக விநியோகிக்கும் பணி வரும் 3 முதல் தொடங்கப்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு நியாய விலை கடைகளில் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட இருக்கிறது. பரிசு தொகுப்பை அனைவரும் விரைந்து பெற்றிட ஏதுவாக இன்று முதல் அனைத்து ரேஷன் கடைகளும் வழக்கம் போல் செயல்படும் என அறிவிக்கப்படுகிறது. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களும் பொங்கல் பரிசு தொகுப்பினை பெற்று பயனடைமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனை ஈடு செய்யும் விதமாக ஜனவரி 15 மற்றும் பிப்ரவரி 22 அன்று விடுமுறை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.